Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கோகனட் ஸ்க்ரேப்பர் மெஷினோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த மெஷின் வந்து பாடியில் இருக்க சரவணா ஸ்டோர் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் கடையில் தாங்க வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 2510 rupeesனு வருது. இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இந்த மோட்டாருக்கு மட்டும் 2 years வாரண்டி கொடுக்குறாங்க. சரவணா ஸ்டோரில் வந்து ரெண்டு மிஷின் மட்டும்தான் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. இதில் ஒன்று நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த கோகனட் ஸ்க்ரேப்பர் மெஷின் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக தாங்க வாங்குகிறோம். தம்பி வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் கடை வச்சுருக்காங்க. டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து ஒரு 6 தேங்காய் கிட்ட யூஸ் பண்ணுவாங்க. சட்னிக்காகவே வந்து ஒரு 6 தேங்காய் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. நம்ம மிக்சியில் வந்து அரைக்கிறதுக்கு ஒரு அரை முடி தேங்காய் வந்து சட்டுன்னு அரைச்சிடலாம். பட் வந்து 6 தேங்காய்ன்றது குவான்டிட்டி அதிகம். ஸோ டெய்லியுமே வந்து மிக்சியில் அதை அரைக்கிறப்போ டைம் ரொம்ப எடுக்குது. மிக்சியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹீட் ஆகிடுது. அதனால் தேங்காவை வந்து துருவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சாக்கா சீக்கிரமாக வந்து அரைப்பட்டுடும். தேங்காவை துருவி அரைக்கிறப்போ டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கிறப்போ ரொம்ப நேரம் அரைச்சாக்கா அந்த ஹீட்டுக்கே வந்து சட்னியோட டேஸ்ட் வந்து மாறிடும் இல்லைங்களா. அதனால் இது போல் துருவிட்டு அரைக்கிறப்போ நமக்கு வந்து டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது. இந்த மிக்சியில் மேலே ஒரு சாக்கு பை வச்சுருக்கோம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் வந்து துருவுறப்போ வைப்ரேஷனில் வந்து மிஷின் வந்து நகர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இந்த சாக்கு பையை வந்து அது வெயிட் கொடுத்து வச்சுருக்கோங்க. இந்த சாக்கு பையில் வந்து அரிசி இருக்குது, செவத்தோரமாக வச்சு அப்படியே சாய்ச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்து நகரலை. ஸோ அப்படியே இருக்குது. ஏன்னா நம்ம தேங்காய் வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம துருவுறப்போ மிஷின் வந்து ஆட ஆரம்பிச்சிடும். அதனால தான் இது போல் வச்சுருக்கோம். இந்த தேங்காய் துருவக்கூடிய மிஷினில் வந்து எடுத்ததுமே நமக்கு வந்து தேங்காய் வந்து துருவ முடியாதுங்க. ஏன்னா இதுக்குமே வந்து நம்ம பழகணும். ஏன்னா தேங்காய் துருவுறப்போ அதுக்கு டைரக்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான் நம்ம வந்து தேங்காவை வந்து துருவ முடியுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து உங்களுக்கு தெரிக்காது. இந்த மெஷின் வாங்கி 2 months ஆகிடுச்சு. தம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை தேங்காய் இப்போ துருவிட்டு இருக்கான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளாக் வைஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதே போல் தேங்காய் வைக்கிறப்போ அந்த மூடியை வைக்கிறப்போ நல்ல உள்பக்கமாக வச்சு துருவ ஆரம்பிக்கணும். ஒரு 5 to 7 minutesல அரை முடி தேங்காவை சட்டுன்னு இதில் வச்சு துருவி எடுத்துடலாங்க. ரொம்பவே குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிருது. இந்த அரை முடி தேங்காவை ஃபுல்லாகவே வந்து வேஸ்டேஜே இல்லாமல் துருவி எடுத்தாச்சு. தேங்காய் பூவும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அடுத்ததாக இருக்கிற மற்ற மூடி தேங்காவையும் இதில் வச்சு துருவிடலாங்க. தேங்காய் துருவுறப்போ எடுத்ததுமே சென்டரில் வச்சு துருவக்கூடாது. தேங்காவோட ஓரப்பகுதியிலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். இந்த வெளிப்பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் உள்ளே வந்து நம்ம கொண்டு போகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் துருவல் வந்து ஈவனாக இருக்கும். நீங்கள் சென்டரில் மட்டும் வச்சு துருவிட்டு அதுக்கப்புறம் ஓரத்தில் இருந்து துருவுறப்போ நமக்கு வந்து கை வந்து அந்த வைப்ரேஷனில் வந்து தடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே வந்து அந்த வெளிப்பகுதியில் இருக்கிறத பண்ணி முடித்ததுக்கப்புறமா சென்டரில் இருக்கிற தேங்காவை துருவலாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேங்காய் மூடியை முனையில் வச்சு இது போல் துருவினோன்னா நமக்கு வீடு ஃபுல்லாகவே தேங்காய் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது போல் செய்யக்கூடாது. தேங்காய் வந்து முழுவதுமாக உள்ளே வச்சு ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம வச்சு துருவணுங்க. அது மாதிரி செய்கிறப்போ நம்ம கையையும் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் தேங்காய் துருவல் வந்து உங்களுக்கு ஈவனாக எல்லா சைடில் இருந்தும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் கையை ரொட்டேட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் துருவல் கிடச்சிடும். அதுக்கப்புறம் அந்த கொட்டாங்குச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அது உராய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாகவே கேட்கும். இது போல் தேங்காய் துருவல் செய்கிறப்போ நமக்கு சவுண்டு வந்து கேட்க தாங்க செய்யும். நமக்கு மிஷின்லலாம் வந்து சவுண்டு கேட்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதில் தேங்காய் துருவுறப்போ சவுண்டும் நமக்கு நல்லாவே கேட்கும். இந்த தேங்காய் துருவக்கூடிய மிஷின் வந்து பெரும்பாலும் ஹோட்டல் வச்சுருக்கவங்க அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. வீட்டு யூஸ்க்கு இது பயன்படுமான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் தேங்காய் அதிகமாக பயன்படுத்துவீங்கன்னா தாராளமாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா தேங்காவையும் துருவியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த கொட்டாங்குச்சியில் தேங்காய் வேஸ்டேஜே இல்லாமல் அந்தளவுக்கு துருவி எடுத்தாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறோம். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சட்னி அரைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் தேங்காவை வந்து அந்த பிளேட்லேருந்து எடுக்கிறப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து நம்ம எடுக்கணுங்க. ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது இதோட பிளேட்ஸ் எல்லாமே. ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம தேங்காய் துருவணும்.
அதே போல் அந்த கை வந்து கவனமாக வச்சு நம்ம தேங்காய் துருவல் செய்கிறப்போ ஒரு ஷீட்டோ இல்லைனா இது போல் பெரிய தாமலை தட்டு வச்சு நீங்கள் தேங்காய் துருவல் செய்கிறப்போ உங்களுக்கு வேஸ்டேஜ் எதுவுமே இருக்காது, வெளியிலலாம் எதுவுமே சிந்தாது. டைரெக்டாக வந்து உங்களுக்கு தாமலை தட்டிலையே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் முழுவதுமாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து தேங்காய் துருவல் வந்து செஞ்சாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.